இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம முட்டை குருமா பண்ண போறோம். முட்டையில குருமா. ஓ மை காட், சூப்பர். முட்டை குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வேக வைத்த முட்டை, எண்ணெய், கரம் மசாலா, தனியாத்தூள், கொத்தமல்லி இலை, வேர்க்கடலை, புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, உப்பு, சீரகம், மிளகு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, பெருஞ்சீரகம், கசகசா. தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரா இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வதக்க போறோம். வதக்கிட்டு அரைக்கணும். எண்ணெய் விட்டு மசாலாக்கு அரைக்க போறோம். என்ன இது வந்து நார்மலா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வாசனை எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 3ல இருந்து 4 கரண்டி ஸ்பூன் ஊற்றிட்டு இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து இப்போ 2 முட்டை எடுத்துருக்குறோம். குவான்டிட்டி வந்து தக்காளி வெங்காயம்லாம் அதுக்கேற்ற மாதிரியா, இல்லைன்னா நம்ம எத்தனை முட்டை எடுத்தாலும் தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் வந்து நீங்கள் குறையவே எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் கிரேவி நிறைய இருக்கும், முட்டை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி, முட்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூடவே சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவு சீரகம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மற்றதை சேர்த்துக்கலாம். தாளிசம் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறம் பண்ணாம கொஞ்சம் லைட் சூடுல இருக்கும்போது பண்ணீங்கன்னா கரிஞ்சிடாது, இல்லைன்னா கரிஞ்சிரும் போட்ட உடனே. ஸோ கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு தாளிசம் பண்றோம் குருமா அப்படின்றதுனால. இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தான். எல்லாமே வதக்கிறது எல்லாமே அரைக்கிறதுக்கு தான். எல்லாமே அரைச்சு தான் நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ண போறோம். ஓகே. இதுல வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோமா? இல்ல இது வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். எதுனா சின்ன வெங்காயம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், காரம் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணி. ஏன்னா நம்ம அரைக்க தான் போறோம். அரைக்கிறதுலே சின்ன வெங்காயம் அரைச்சி யூஸ் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், பெரிய வெங்காயத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். இப்போ இது இல்லாமல் நம்ம கரம் மசாலா பொருட்களும் போடுவோம். கரம் மசாலா வந்து லாஸ்டா சும்மா ஒரு ஃப்ளேவர். கரம் மசாலா பொருட்களும் போடுறோம், கரம் மசாலாவும் போடுறோம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் நம்ம. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா கூட நீங்க ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் அது மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு விழுந்து இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம இப்படியும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்க போறோம்ன்றதுனால இதுல போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட அரைக்கிறது இல்ல. வதக்கும் போது மறந்தாச்சு அப்படின்னா அரைச்சதுல வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம 2வது ஒரு தாளிசம் பண்ணுவோம்ல, அதுல வேணா நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இது கூடவே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 முட்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யறோம். நீங்க குவான்டிட்டி அதிகமா செய்யும் போது அதிகமா எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்ததெல்லாம் சேர்க்கணும். வந்து நம்ம திக்னஸ்க்காக கொஞ்சம் கசகசா எடுத்துக்கிறோம். இல்ல எனக்கு கசகசா இல்ல அப்படின்னா நீங்க முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இதுல ரெண்டுமே அந்த திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் சேர்க்கிறோம். வேர்க்கடலை வந்து அதிகமா சேர்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் மாறிடும். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க முந்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். ஏன்னா சின்ன வெங்காயன்றதுனால நல்லா ஒரு பச்சை வாசனை இருக்கும். அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கசகசா இதுலயே போடுவோமா இல்லை அரைக்கும் போது போடுவோமா? இல்லை, இது தாளிச்சிட்டு இதுலயே போட்டு தான் அரைக்க போறோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கசகசா சேர்த்துக்கணும். ஏன்னா கசகசா வந்து கொஞ்சம் லாஸ்டா சேர்த்தீங்கன்னா அந்த சூட்டுலேயே பொரிஞ்சா போதும். நமக்கு ரொம்ப கரிஞ்சிட வேண்டாம், அடி ஒட்டும். அதனால நம்ம வெங்காயம் வரைக்கும் தான் போட்டு நம்ம அரைக்க போறோமா இல்லை தக்காளியும் சேர்த்து தான் அரைக்க? தக்காளியும் இதுல சேர்த்து தான் அரைக்க போறோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து தான் அரைக்க போறோம். பச்சை மிளகாய் இப்போவா இல்லை 2வது தாளிசம்? இதுலயே தான். ஸோ எல்லாமே இதுல தான் சேர்க்க போறோம்.
இதுல தான் அரைக்கிறதுல தான் இருக்குது. ஆமா, மிளகும் சேர்க்க போறோம், பச்சை மிளகாவும் சேர்க்க போறோம், புதினா எல்லாமே இதுலயே சேர்த்து அரைக்க போறோம். ஓகே. இதுல வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயை விட மிளகு தான் அதிகமா சேர்க்க போறோம். இது வந்து மிளகு முட்டை குருமா. அதனால நம்ம மிளகு இப்போ கொஞ்சம் வதங்கி இருக்கு, நம்ம இது கூட மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். இல்ல மிளகு தாளிசம்லயே போடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம போட்டாலும் மற்றதெல்லாம் அதுலயும் சேர்த்து போட்டுக்கலாம். இல்ல அப்படி போடலாமா? இல்ல ரொம்ப கரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் செகண்டா போடுறது கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு கம்மியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்க ஃபர்ஸ்டே போட்டீங்கன்னா கொஞ்சம் பொரியும் போது கசந்துரும், அதுக்காக தான் ரெண்டாவதா போடுறோம். இப்போ இதுக்குனால மிளகு வந்து ஃபர்ஸ்ட் போடாம கொஞ்சம் லேட்டரா வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் போட்டா பெட்டர். ஒரு பச்சை மிளகாய். ஒரு பச்சை மிளகாவா? போதும், நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா மிளகு அதிகமா சேர்க்கிறோம் நம்ம, மிளகு தான் அதோட காரமே. இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அப்படியே கலர் மாறி அந்த லேயர் வர ஆரம்பிக்குது. இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த சின்ன வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்க அந்த கலர் மாறணும் அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் அது நல்லா மாறும். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் சேர்க்கறது கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா கூட ரெண்டாவது தாளிசத்துக்கு கொஞ்சமா சேர்த்தா போதும். இல்லைன்னா இதெல்லாம் வடிச்சிட்டு இதுல இருக்கிற எண்ணெயை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்க இப்போவே நல்லா அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 வெங்காயம் அளவுக்குன்னா இப்போ தக்காளி எவ்வளவு? தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தா நமக்கு போதும். இந்த அளவுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தாலே நமக்கு போதும். இதில் வந்து வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரம் மசாலா பொருட்கள்லாம் போட்டு தாளிசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் வதங்குற ஸ்டேஜ் பாதிக்கு மேலே வந்ததுக்கப்புறமா தான் தக்காளி இப்போ போட்டிருக்கிறோம். போட்டுட்டு கூட கொஞ்சம் புதினா இலை. ஓகே. இது கூடவே மொத்தத்தில் எதுவும் தெரிய போகிறது இல்லை, எல்லாத்தையும் அரைச்சி விழுதாக்கிட போகிறோம். ஆமாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பீனட்டும். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் போட்டு அரைச்சிடலாமா? போட போகிறோம். அப்படி எனக்கு போடுவோம். அதையாவது நெக்ஸ்ட் இதில் போடுவீங்க அப்படின்னு பார்த்தேன். இல்லை இது எல்லாமே வறுத்து அரைக்கிறதுக்கு தான். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. அவ்வளோதானா? வேற ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். இது எல்லாமே அரைக்கிறதுக்கு. ஓகே. இப்போ எல்லாம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு, அரைக்கிறதுக்கு போயிடலாம்ல. இப்போ இது அரைக்கிறதுக்கு போயிடலாம். இது வதங்கிருச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிட வேண்டியதான். இப்போ இதில் கசகசாவும் போடணும்ல? கசகசாவை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். ஒரு ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சட்டி இருந்தாலும் சூட்லி அப்படி இதுவாகிடும்ன்றதுக்காக நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் கசகசா, ஏன்னா கலர் ரொம்ப டேன் ஆகிடும்ன்றதுக்காக. ஸோ இப்போ இதில் நம்ம கரெக்டாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி விழுதாக்கி மறுபடியும் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நாங்கள் அரைச்சி விழுதாக்கி கொண்டு வந்துடுறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாளிசம்லாம் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியிருந்தோம். ஸோ அதை இப்போ அரைச்சி விழுதா கொண்டு வந்திருக்கிறோம். இதை வச்சு தான் இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுப்பை ஆன் பண்ணிட்டு அடுத்த தாளிசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். சொன்னல ஏற்கனவே இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், இதுலேயே கூட நீங்கள் தாளிச்சு சேர்த்துக்கலாம். ஓவர் ஆயிலாக தெரிஞ்சதுன்னா, இல்லைன்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேர்த்தாலே போதும் நமக்கு. லைட்டாக அதுலேயே இருக்குதுன்னு போது அதுலேயே அப்படி கூட தாளிச்சுக்கலாம். இப்போ என்ன மறுபடியும் தாளிசம் வேணுமா? இல்லை, இப்போ சீரகம் மட்டும் தான் போட போகிறோம். மற்ற எதுவும் போடுறதில்ல. ஏற்கனவே சோம்பு சீரகம் எல்லாமே அதில் வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து தாளிசம் பண்ணி அரைச்சிட்டோம். மறுபடியும் வேற ஏதாவது இதில் போட போகிறோமா? சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு 2-3 பல்லு. ஆமாம், கொஞ்சமா போட்டு. மறுபடியும் முதல்ல இருந்தா இல்லை, அது அரைக்கிறதுக்கு, இது அரைக்கிறதுக்கு இல்லை. ஓகே. பட் ஆனால் ரொம்ப வெங்காயம் போட்டா இல்லை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டேஸ்ட்டுக்காக தான், ஃப்ளேவருக்காக வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
இந்த அளவு போட்டாலே போதும் நமக்கு. சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு நம்ம 2 முட்டை எடுத்துருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கோம். இல்லை இதையே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டியை பொறுத்து இப்போ நீங்கள் நிறையவே அரைக்கிறதுல போட்டுட்டிங்கன்னா இதில் வந்து அவாய்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே. ஏன்னா வெங்காயம் ரொம்பவும் இருந்ததுன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பட் இந்த வெங்காயம் கொஞ்சம் காரம் கொடுப்ப தான். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதிகம் ஆகும்போதெல்லாம் அதோட டேஸ்ட் அதிகமாகிற மாதிரி இருக்கும். மெயினான டிஷ்ஷுக்கான டேஸ்ட் என்னவோ அது குறைஞ்சு கிடைக்காது. இப்போ இது லைட்டாக வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அரைக்கிறதுல சேர்த்துருக்குறோம். ஆனால் அது போக இதில் கொஞ்சமாக தாளிச்சதுக்காக சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாவை சேர்க்க வேண்டியதான். இதுவே நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொஞ்சமாக சேர்த்தா கூட போதும். ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்க்கணும். உப்பு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வதக்குறதுக்கு மட்டும் தான் போட்டிருந்தோம். இன்னும் நம்ம எதுவுமே சேர்க்கல. இனிமே தான் உப்பு எல்லாமே சேர்க்கணும். ஸ்கின் கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கலாம். இப்போ டிஷ்ஷுக்கு நம்ம மொத்த உப்பு போடவே இல்லை. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக அதில் போட்டிருந்தோம். இப்போ இதை அரைச்சதை எடுத்து ஊற்றணுமா? அரைச்சதை எடுத்து நம்ம இதோட ஒன்றா சேர்க்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச விழுதை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். தண்ணி தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். போதும். கொஞ்சமாக தண்ணின்னா அப்புறமா போதும். இல்லை குருமாவுக்கு இல்லை இவ்வளோ தான் வரும். இதுவே கொதிச்சா சரியாக வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் இல்லை மொத்தமாகவே கெட்டியாக தான் இருக்குது. இல்லை வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலந்து கசகசா வேர்க்கடலாம் போட்டிருக்குமே திக்காயிடாதா? இன்னும் கொஞ்சம் வேணா சேர்த்துக்கலாம். ஏன்னா கலந்து பார்த்துட்டு சேர்த்தா தான் நமக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ ஆனால் மசாலா பொருட்கள் நம்ம இன்னும் போடலை. இப்போ தேவையான அளவு உப்பு, இப்போ உப்பு போட்டிருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள். இப்போ நம்ம வதக்கும் போது போட்டுட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக பண்ணுவோம். இது இல்லை, இது கரம் மசாலா. 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இதுலயே போட்டாலே உங்களுக்கு கொதிச்சு சரியா வந்துடும். லைட்டா கொதிக்க வச்சிடறோம்ல, ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம வதக்க அரைச்சது தானே. ஆமா, ஆனா அந்த தண்ணியோட சேர்க்கறதுனால நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சாதான் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். லைட்டா கொதிச்சு வரும்போது முட்டையை சேர்த்து கொதிக்க வைக்க போறோம். இதை கொஞ்சம் லைட்டா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா முட்டையை சேர்த்தலாம். இதை வந்து அவிச்சு போட்டிருக்கோம். நீங்க கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், இல்ல லைட்டா கோடு போட்டு கட் பண்ணி அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். உடைச்சும் ஊத்திக்கலாம். உடைச்சு ஊத்தாண்டாம், வேக வச்சுதான். இந்த ஒரு லைனா போடுவோம்ல, கட் பண்ணி அங்கங்க கட். அது உடைச்சு ஊத்தியும் பண்ணலாம்ல. இல்ல, இதுல நீங்க உடைச்சு ஊத்துனா அதோட ஃப்ளேவர் மாறிடும். ஓகே. நம்ம அப்படியே இது தனியா உடைச்சு ஊத்தி வேக வச்சு அப்படி போடலாமா? வேக வச்சு வேணா போட்டுக்கலாம். தனியா ஊத்தி வேக வச்சு வேணா போட்டுக்கலாம். இட்லி தட்டுல தான் வேக வைப்போம்ல, அந்த மாதிரி செஞ்சு கூட போட்டுக்கலாம். லைட்டா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம முட்டை சேர்த்து கொதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வதக்கி அரைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே போட்டுடுறோம். அதுதான் அதுக்கப்புறமா கிடையாது போடக்கூடியது
டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா, தனியாத்தூள். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். திறந்தேவா இல்லை மூடி விட்டா? மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம மண்சட்டின்றதுனால ரொம்ப கட்டியாயிரும். அதனால சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டு கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் முட்டையை வந்து வேக வச்சதை போட்டிருக்கிறோம். அதோடு சேர்ந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஏன்னா முட்டையிலையும் வந்து அந்த குழம்புடைய அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து இறங்கணும். ஸோ அதுக்கான டைம் கொடுத்துரும். என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாமா? சிம்மில் வச்சு நல்ல கொதி இதுவாகி இருக்குது. இது ஓப்பன் பண்ணல அந்த பெப்பரோட ஸ்மெல் தான் உங்களுக்கு வரும். மற்ற வேற எந்த ஸ்மெல்லும் வராது. இப்போ நம்ம இதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சா போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு நம்ம இந்த 2வது வெங்காயம் போடாமல் இருந்திருந்தோம்னா டோட்டலி வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் மட்டும் ஒரு தெரியுது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அவ்வளோதான். எடுத்துடலாமா? இதில் எடுக்கவா? ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா எசன்ஸோடு சேர்ந்த முட்டை குருமா வந்து ரெடியாக இருக்குது. இதுவே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை வேக வச்சு அப்படியே முழுசாக சேர்க்காம, ஆனால் மஞ்சக்கரு கொஞ்சம் அப்படி இதுவாயிடாதா? இல்லை, நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சுட்டு போடணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் சேர்க்கணும். இல்லை, குட்டி குட்டியாக கட் பண்ணால் மஞ்சள் நடுவில் இருக்குதுல்ல, வெறும் ஒயிட் மட்டனா பரவாயில்ல. இல்லை, நான் என்ன ரொம்ப குட்டி குட்டியாக இல்லை, சும்மா ரவுண்டாக அந்த மாதிரி கட் பண்ணுவோம்ல, அப்படி சொல்கிறேன். ரவுண்டாக கட் பண்ணி குட்டி குட்டி காயின் மாதிரி அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். அது முட்டை எல்லோ கரையாது, அப்படியே முழுசாக தான் இருக்கும். ஸோ சுட சுட நம்மளுடைய மிளகு முட்டை குருமா ரெடியாக இருக்குது. இதை எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், சோம்பு சேர்த்து அது லைட்டாக பொரிஞ்சு வரும்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கும் போது கசகசா சேர்த்துட்டு வேர்க்கடலை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது இதோட ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இது கூட உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது வேக வச்ச முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான மிளகு முட்டை குருமா தயார்.